மதுரை விளாச்சேரி அருகே மொட்டைமலை பகுதியை சேர்ந்தவர் தவசி. இவரது மகன் பரமன் 40 வயதான இவர். இவருக்கு சுபா என்ற பெண்ணுடன் திருமணமாகி 7 வயதில் இரட்டை குழந்தைகள் உள்ளனர். இதே பகுதியில் இவரது வீட்டின் அருகே வசித்து வரும் அவரது தூரத்து உறவினரான கரண் என்பவருக்கும் பரமன் மற்றும் இவர்களுக்கு இடையே சொத்து தகராறு இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பரமன் மாடு வளர்த்து வருவதால் மாட்டின் மூலம் கழிவு நீர் மற்றும் கொசுக்கள் வந்து தொல்லை செய்வதாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முன்தினம் இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிப்போய் தகராறில் கரண் பரமனை அரிவாளால் வெட்டியதில் சம்பவ இடத்திலே பரமன் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக திருநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அவரது உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நேற்று கொண்டு வரப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை முடிந்து அவரது உடலை உறவினர்களிடம் காவல்துறையினர் ஒப்படைக்கும் என்பது அவர்கள் உடலை வாங்க மறுத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்துள்ளதான் உடலை பெற்றுக் கொள்வோம் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களிடம் சமரசத்தில் ஈடுபட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய நிலையில் தற்போது இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளான கரண் மற்றும் சேது பிரசாத் ஆகிய இருவர் தற்போது கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தற்போது அவரது உடலை அவரது உறவினர்கள் பெற்று சென்றுள்ளனர்.